கரூர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் கூட்டணி கட்சியினருடன் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். நேற்றுடன் கரூரில் திமுக அட்டூழியம் குறைய வேண்டும் என எதிர்பார்க்கிறேன். மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் ஒரு தலைக்கவசமாக செயல்பட்டது அனைவருக்கும் தெரியும். கடந்த தேர்தலில் ஈரோடு தொகுதியில் நடந்தது போல கரூரில் பொதுமக்களை அடைத்து வைப்பதற்காக உணவகங்கள் பெயரில் 60 முதல் 70 பட்டிகள் வரை தயார் நிலையில் உள்ளது. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மூலம் இது குறித்து புகாரினை தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். திமுக அலுவலகத்திற்கு போஸ்ட்மேன் போனால் கூட கூட்டணி வைப்பார்கள் போல பெரிய கூட்டணி அமைந்தது போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் விசிக பேச்சுவார்த்தையில் பிரச்சனை உள்ளது. அதை பற்றி பேசாமல் 24 மணி நேரமும் விஜய்க்கு அட்வைஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் கூறியது போல பொதுமக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 50,000 ரூபாய்க்கு மேல் ஆவணம் இருந்தால் மட்டும் எடுத்து செல்ல வேண்டும். 2021 தேர்தல் போலவே 2026லும் 36 நாட்கள் உள்ளது. ஜோதிமணிக்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. தோல்வி பயத்தில் இருக்கிறார். 2022க்கு பிறகு ராகுல் காந்தி இதுவரை எத்தனை முறை தமிழ்நாடு வந்துள்ளார்? தேர்தலுக்கு மட்டும் வருவது டூரிஸ்டர்கள் செய்யும் வேலை. கரூர் சம்பவத்தின் போது அரசு மருத்துவமனைக்கு உதவி செய்வதற்காக முதலில் சென்றவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். ஆனால் செந்தில் பாலாஜி திமுக மருத்துவர் அணி என்ற ஆம்புலன்ஸ்களை கூட்டிக் கொண்டு நேரலையில் தொடர்ந்து விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார். விளாத்திக்குளம் உடற்கூராய்வு ரிப்போர்ட்டர் இதுவரை வரவில்லை. ஆனால் கரூர் சம்பவத்தில் உடனடியாக வழங்கப்பட்டது. கரூரில் 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்னவுடன் செருப்பு வீசப்பட்டது. செந்தில் பாலாஜி நாளை சிபிஐ விசாரணைக்கு செல்கிறார். கடந்த ஒரு வாரமாக பதட்டத்தில் இருக்கிறார். முதலில் சிபிஐ விசாரணை முடிந்து வரட்டும் என்றார். கரூரில் நான் உண்மையை சொல்கிறேங்கண்ணே, 41 அப்பாவி பொதுமக்கள் இறந்த பிறகு கரூர் மாவட்டத்தினுடைய மருத்துவமனைக்கு எந்த விளம்பரமும் ஆடம்பரமும் செய்யாமல் முதல்ல உதவிக்கு போனவர் என் பக்கத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இங்கே உட்காந்துருக்கார். அவர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறக்காக நான் சொல்ல, உடனடியாக போன பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்கள் இங்கே இருக்கிறார். உடனடியாக போனவங்க. செந்தில் பாலாஜி எப்படி வந்தார்? 10 ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு திமுக மருத்துவ அணி அப்படின்னு போஸ்ட் அடித்து ஒட்டிக்கிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து ஹாஸ்பிட்டல் போகிறதெல்லாம் லைவ் கவரேஜ் பண்ணி நடக்க நான் தான் ஃபஸ்ட்டு போனேன்னு சொல்லி விடிய முதலமைச்சரை கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் அந்த சகோதரியினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் நமக்கு இன்னும் வரல. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, முழுசாக பண்ணல, எப்படி பண்ணல, இப்படி பண்ணல, இன்னும் வரல. ஆனால் ஒரே நாளில் நள்ளிரவில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் காலையில் கூட்டிகிட்டு வர்றாங்க. கொஞ்ச நேரத்தில் செந்தில்நாதன் அண்ணன் என்னையை கூட்டிகிட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய சடலம் இருக்கக்கூடாது என்பதற்காக விடிய உடல் கூராய்வு செய்து 3:30 மணி 4 மணிக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு துபாயிலிருந்து பிரைவேட் ஜெட்டில் உதயநிதி வந்தார். உதயநிதி எங்கிருந்து வந்தார்னா துபாயிலேருந்து பிரைவேட் ஜெட்டில் வந்தார். திரும்ப அதே பிரைவேட் ஜெட்டில் துபாய்க்கு போனார். இதெல்லாம் பார்த்தா நமக்கு சந்தேகம் வரலையாங்கன்னா, எந்த ஒரு போலீஸ்மேன், ஒரு காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி, கொஞ்சம் கிரைம் நாலேஜ் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி, காமன் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வராதாங்கன்னா, எங்கேயாச்சும் விஜயபாஸ்கர் அண்ணன் போய் நான் தான் ஃபஸ்ட்டு போனேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரா? காப்பாற்றுவதற்காக இவர்கள்லாம் பாடுபட்ட பொழுது விளம்பரம் செய்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி, சரி 10 ரூபா பாலாஜி என்று சொன்ன பிறகு செருப்பு எங்கிருந்து வந்துச்சு? கரூரில் தானே வந்துச்சு. அதன் பிறகு செந்தில் பாலாஜியினுடைய நடவடிக்கை முன்னும் பின்பும். இவங்க போய் எனக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. விஜய் அவங்க கட்சியில் சம்மந்தமே இல்லாத இடத்துல இங்கே வந்து கொடுக்குறாங்க. அதில் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சருக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதனால் செந்தில் பாலாஜி அவர்களை கண்டிப்பாக சிபிஐ விசாரணை பண்ணணும். நாளைக்கு போகிறாரு. ஆனால் ஒரு வாரமாக பதறிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல, ஒரு வாரமாக ரொம்ப பதறாரு. பத்திரிகையாளர் நீங்கள் கேள்வி கேட்டால் சலன் உங்கள் மேலே பாயிறாரு. நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு. அதனால் எனக்கு சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரட்டும், உண்மை வெளியே வரட்டுங்கண்ணா. முதல் கருத்து கணிப்பு அதிமுக வெற்றி பெறும் வந்திருக்கு. ஆனால் சரியான கருத்து கணிப்பு. ஏன்னா அந்த மேட்ரிஸ் போல் அவங்க பீகாரில் ரொம்ப அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணாங்க. நான் பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணவங்க எல்லாமே தவறு. ஆனால் பீகாரில் லேண்ட்ஸ்லைடு வின். ஸோ இவங்க நமக்கு 160 to 175 அப்படின்னு அந்த மேட்ரிஸ் போல் பீகாரில் என்டிஏ கொடுத்தாங்க. இன்றைக்கி அவர்களுடைய கருத்து கணிப்பு
ஆனால் இது ஒரு ட்ரெண்டு தான், இது ஒரு இண்டிகேட்டர் தான். அதிமுகவிற்கு என்டிஏவுக்கு எல்லோரும் சேர்ந்த கூட்டணிக்கு 114லேருந்து 127 கொடுத்துட்டாங்கன்னா அது ட்ரெண்ட், அப்வர்ட் ட்ரெண்டாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் நிச்சயமாக நம்பர் இன்னும் மேலே தான் போய் முடியுங்கன்னா, ஏன்னா இந்த கருத்து கணிப்பு நிச்சயமான, இதுக்கு முன்னாடி சொன்னீங்க சி ஓட்டர் சர்வே, முதலமைச்சர் இந்தியனுடைய சர்வேக்கு போனாங்க. இப்போ விஜயபாஸ்கரனை கூட மேலே கூட்டத்தில் பேசினாங்க, இந்த பாதி சர்வேவை நம்பாதீங்க. சி ஓட்டர் சர்வே, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்கிறார், சி ஓட்டர் பார்த்தீங்களா, சி ஓட்டர் பார்த்தீங்களா, நமக்கு 45% கொடுத்துருக்காருங்க பார்த்தீங்களான்னு. சி ஓட்டரில் மொத்தமாக பங்கேற்றவங்களே 5000 பேர். தமிழ்நாட்டில் 5,65,00,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தில் 5000 பேர்த்த சர்வே எடுத்து சி ஓட்டர் போடுறான் இந்திய டுடேல. அது ஒரு சர்வேன்னு நம்பிக்கிட்டு ஸ்டாலின் ஐயா அதை போய் உட்காந்து இந்திய டுடே கான்க்ளேவில் பேசுகிறார். 5000 பேர் கொடுத்தா, அதில் பாதி பேர் ஆன்லைனில் கொடுத்தான். அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சர்வே ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்தது. காரணம், இதற்கு முந்தைய சர்வே வந்த மாதிரி இது ஒரு ட்ரெண்டு மட்டும்தான். இது கண்டிப்பாக ஒரு அப்வர்டில் போய் தான் நிற்கும். இது ஒரு ட்ரெண்ட், மேலே போகுதுன்னு காட்டுது. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். அதனுடைய ஆரம்ப கட்ட சர்வேவாகத்தான் அதை நான் பார்க்குறேங்க.